வணக்கங்க. நாங்கள் கிணத்துக்கடவு பகுதியிலிருந்து வர்றோம். என் பேர் சிவகாமி, இவங்க பேர் ராதாங்க. இவங்க வந்து பேரூராட்சியில் குடியிருக்காங்க. இவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஆனந்த் ரத்னசாமி ஈஸ்வரிங்கிறவங்க குடியிருக்கிறாங்க. அவங்க வந்து மேல் ஜாதியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இந்த கீழ் ஜாதியை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது, இவங்க ஒரே சமுதாயத்தினர் மட்டும்தான் இருக்கிறாங்க, இந்த ஒரு வீடு மட்டும்தான் அவங்க இருக்கிற பகுதியில் இருக்காங்க, அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடாது, அவங்க வீட்டு மேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு குறுக்கா வந்து ஒரு செவரு கட்டிட்டு இவங்களை சுற்றி வந்து நடந்து போற மாதிரி வச்சிருக்காங்க. அதனால வந்து நாங்கள் இது சம்பந்தமா கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தங்க. புகாரின் பேர்ல வந்து விசாரிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்க. ஆனா அந்த எஃப்ஐஆர் வந்து இது வரைக்கும் சம்பந்தப்பட்டவங்களை வந்து கைது பண்ணவே கிடையாது. அவங்களுக்கு வந்து எப்பவும் போல சுதந்திரமா இருந்துட்டு எப்பவும் போல முன்னால என்ன பண்ண முடியும்னு வந்து இவங்களுக்கு அன்னாலும் வன்புறுத்திட்டே இருக்கிறாங்க. நாங்க 1 மாத காலமா கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ் நடந்துட்டே தான் இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கல. தயவு செய்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர் இந்த விஷயத்துல தலையிட்டு உடனடியா வந்து இவங்களுக்கு வந்து குற்றவாளிகளை கைது பண்ணி இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விமர்சனம் கொடுக்கணும்னு நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? அவர் வந்து அதாவது திரு ஆனந்த் என்பவர் வந்து தேமுதிக கட்சியில வந்து பேரூராட்சி தலைவராக இருக்கிறாரு, பேரூராட்சி நகராட்சி செயலாளராக இருக்கிறாரு. சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க. நடக்கூடாது அப்படின்னு வேற ஒரு ஓரத்தில் இருக்காங்க. அந்த ஓரத்தில் அதுக்கு கண்டிப்பல் போடுறேங்கிறாங்க. இப்படித்தான் அவங்க வம்புக்கு வர்றாங்கன்னு போட்டுக்கிறோமான்னு சொன்னாங்க. இது வெளியில ஒரு மாசம் மாவட்ட கலெக்டர்